30 வயசுல ஒருத்தவங்க இறந்து போயிட்டா சின்ன வயசுல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 30 வயசுல நம்ம இருந்தா இவ்வளோ வயசாச்சா அப்படிம்பாங்கன்னு என்னோட ஃப்ரெண்டோட ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேங்க. சும்மையிலே எல்லா ஸ்டேட்டஸையும் நம்ம பார்த்து கடந்து போகிற மாதிரி இல்லை. என்னை ரொம்ப யோசிக்க வச்சது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் உடனே என்னோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் கூட பண்ணேன். அப்படிதான் 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலையா, நீ லைஃப்பில் செட்டில் ஆகலையா, குழந்தை பிறக்கலையா, எப்படி பிறக்கும், எப்படி நடக்கும், எப்படி இனிமேல் செட்டில் ஆக அப்படின்னு 1000 கேள்வி கேட்பாங்க. அதுவே நம்ம இல்லைன்னா இப்படி பேசுவாங்க. இப்படி தான் சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம லைஃபு நமக்கு தான் ரொம்ப முக்கியம், பேசுகிறவங்களுக்கு கிடையாது. அவங்க டைம் பாஸ்க்கு என்ன வேணாலும் பேசுவாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. நேற்று எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஜோதி நகரில் ஒரு பார்க் இருக்குது. அது எனக்கு தெரியாமல் இருந்தது. எங்கள் அம்மாவா நான் காமிச்சு கொடுக்குறேன், கொஞ்சம் வாக்கிங்லாம் போ, மைண்டுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது, ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காமிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் பேல்பூரி பானிபூரி எல்லாம் வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீமு, இவங்க வேற ஐஸ்கிரீம் கொடுன்னு கேட்டாங்க. சரி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு கடிச்சிடுவானுங்களோன்னு நினைச்சேன். பட் கடிக்கல, நல்ல பசங்க அவங்க. ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளே இருந்ததுக்கு வெளியே போயிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்தது. பார்க்கில் ரப்பர் பிளான்ட் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒரு கட்டிங் எடுத்துட்டு வந்தேன், வைக்கலாம், வந்தா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வருதான்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.